ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூ பற்றின ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இன்டர்வியூ லிஸ்ட் வந்து இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு கீழே வந்திருக்கிறது அவங்களோட மெயிலு. ஸோ இது வந்து அவங்க எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ். ஃபஸ்ட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்னு சொல்லி கமெண்ட்டில் உங்கள் யூடியூப் சேனலில் போடுறாங்க. பட் நான் அமௌண்ட் எதுவுமே பே பண்ணல. அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். மார்க் வந்து 484 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறப்ப யூ ஆர் நாட் லிஸ்டட்னு வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து யூ ஆர் செலக்டட் அப்படின்னு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, டியர்னு போட்டு அந்த சப்ஸ்கிரைபரோட நேமு. ஸோ நீங்கள் வந்து செலக்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு போட்டுட்டு என்ன போஸ்ட்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சரி நமக்கு என்னடா ஃபஸ்ட்டு நாட் செலக்டட்னு வந்துட்டு இப்போ செலக்டட்னு மெசேஜ் வருது, இப்போ போய் செக் பண்ணலான்னு பார்த்தா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்துட்டு. ஸோ இது வந்து ஏன்னா ஏதாச்சும் அந்த பேக்கெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணுறப்ப ஏதாச்சும் மெயின் இஷ்யூவாக இருக்கலாம். பட் நம்ம எப்பயுமே வந்து மெசேஜ் வரதை கண்டிப்பாக நம்பலாம். ஸோ எனக்கு இப்போ செலக்டடாக இல்லையான்னு அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். ஸோ மெசேஜ் வந்து யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் மெயினாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நைட்டு விட்டுருங்க. ஸோ நாளை காலையில் திரும்பி வந்து அதே வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக்கெண்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால் கூட அவங்க அதை செக் பண்ணி சொல்லலாம். ஸோ இது வந்து இது வரைக்கும் ரிசல்ட் பார்த்த எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து என்னதான் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே புரியலை. ஏன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், செலக்டட் இல்லை செலக்டட் இப்போ நாட் ஃபவுண்டுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே நாளைக்கு காலையில் ஒரு தடவை திரும்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி திரும்பி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஒரு நைட்டில் அவங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கங்கிற செலெக்ஷன் ப்ராசஸ். இது நான் ஆல்ரெடி 1:5ன்னு என்னோட தம்ப்நெயில் எல்லாத்துலேயுமே போட்டுட்டேன். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண எல்லாருமே கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் ₹100 பே பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ண எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 50 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50 ஓப்பனிங்ஸ்க்கு நீங்கள் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ 3000 பேரே கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணதில் மார்க் லிஸ்ட் எடுத்துருவாங்க. இப்போ நான் 500லேருந்து கீழே அப்படியே வரப்ப டாப் மார்க் லிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அது எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 450 மார்க்கு எனக்கு வந்து நான் விடோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதே விடோவே நான் 474 மார்க் ப்ரோ எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு 50 உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 50 போஸ்டிங் இருக்குன்னா, ஒரு போஸ்டிங்க்கு 5 ஆளுன்னு இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப 50 இன்டாச்சு 250. ஸோ மொத்தமாவே உங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெறும் 250 பேர் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களே. அந்த 250 பேர் யாருன்னு உங்களால சொல்ல முடியாது இல்லையா? அதுல உமனுக்கு, பிஎஸ்டிஎம்க்கு, விடோக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து தனியா இது இருக்கு. தனியா வந்து சீட் அலோகேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே போய் தான் ஜெனரலுக்கு வரும். அப்படின்னு பார்க்குறப்ப யார் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. இப்போ 490க்கு மேலே யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்காங்க, 480க்கு மேலே யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ப்ராசஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறப்ப நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ல வந்து 250 இருந்தால் போதும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான்லாம் 450 ப்ளஸ் தான். ஸோ நம்ம 450 மேலேயே இருக்கிறோம், நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு தான் நான் ₹100 கொடுத்து பே பண்ணேன். ஸோ கண்டிப்பா யூடியூப் சேனல் பார்த்து நானும் ஏமாந்து போய் தான் அதுக்கு இனிஷியலா அப்ளை பண்ணேன். ஸோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ நாட் லிஸ்டட்ன்னு வந்தவங்க எல்லாருமே ஒரு தடவை திரும்பி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்துடுச்சு அப்படின்னா இன்டர்வியூ டேட் எனக்கு தெரியல அப்படின்னா இன்டர்வியூ டேட் வந்து டிசம்பர் 12ஆம் தேதி இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமனா ஒரே டேட் மாதிரி தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் மட்டும் தான் டேட் மாறும். இன்னொருத்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, யூ ஆர் நாட் செலக்டட்னு ஃபார் த இன்டர்வியூன்னு வந்துட்டு. இது என்னன்னே எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து உங்களோட மார்க்கை பொறுத்து மட்டும்தான் இந்த வேலை. மெயினாக 85%. அதனால நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி உங்கள் மார்க் லிஸ்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஸோ சப்மிட் பண்ண தான் அவன் செக் பண்ணியிருப்பான். அதில் அதிக மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் கூப்பிடுவான். மீதி எல்லாரும் இப்போயே ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஸோ இதுக்கு எதுக்கு முதல்ல ₹100 வாங்கினானே தெரியல. இந்த ப்ராசஸ் வந்து யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாரும் ₹110 பே பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஓகே தான். ஸோ இதுவே ஒரு மெயின் இஷ்யூ தான். பட் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ செலக்டட் இல்லைன்னு வந்துட்டு திரும்பி இப்போ மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால எல்லாரும் ஒரு தடவை நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணுங்க. உங்கள் மெசேஜ் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கு, வேற ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. பை பை.